வணக்கம் நண்பர்களே. தமிழக வெற்றிக் கழகம், நடிகர் விஜயனுடைய கட்சி மற்றும் நிழல் உலகத்தில் ஒரு 3 பேர் இருக்கிறார்கள். ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ யார்கிட்ட தேர்தல் செலவு காசு கேட்குறது? தேர்தல் செலவுக்குன்னு ஒரு காசு வேணுமில்ல. ஒவ்வொரு தொகுதியிலையும் நீங்கள் யாரோடையோடு கூட்டணி வைத்து ஒவ்வொரு தொகுதியிலையும் போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும். நேரடியான தாவேகாவுக்கோ அல்லது அவர்கள் கூட்டணி சேர்ந்த கட்சிக்கோ இவர்கள் உழைத்தாக வேண்டும் என்றால் பணம் எங்கிருந்து வரும்? யாரிடம் கேட்பது? நடிகர் விஜய்க்கு வந்து கொடுப்பாரா, இல்லை புஷி ஆனந்த் அக்கௌண்ட்டில் போட்டு விடுவாரா, இல்லை ஜான் ஆரோக்கியசாமி தருவாரா, இல்லை ஆதவ் அர்ஜுனா தருவாரா? இப்படி யார் பணம் தருவார்கள் என்பதில் ஒரு குழப்பம் இருக்கிறது. காரணம், ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட நிர்வாகிகள் இருப்பார்கள். இந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு மேலிடத்திலிருந்து பணம் வர வேண்டும். தேர்தல் ஆணையம் அனுமதித்த பணத்தை தான் அவர்கள் செலவு செய்ய இயலும். அதற்கு மேல் செலவழித்தால் அது வழக்காக மாறிவிடும். இப்படி ஒரு நெருக்கடி இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் யதார்த்தமான கள சூழலில் என்னவென்றால், நாம் கடினமாக அந்த ரசிகர்களை உழைக்க வைக்க வேண்டும் என்று இவர் நினைத்தால் நிறைய பணம் செலவழிக்கணும். இல்லாமல்லாம் தேர்தலில் நிற்க முடியாது. அவர் ஏற்கனவே யார் பணத்தை நன்கொடையாக வாங்கி, இல்லை எந்த பின்புலத்தில் இவர் செயல்படுகிறார் என்பதை பல கேள்விகளாக நம்முடைய சேனல்லே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சமயத்தில் பூத் ஏஜென்ட்டோட மாநாடு நடத்துகிறேன், அந்த மாநாடு நடத்துகிறேன், இந்த மாநாடு நடத்துகிறேன், எல்லாம் சரி. கட்சிக்காரர்களுக்கு பணம் கொடுக்க போவது யார்? என் கட்சிக்காரர்கள் அவர்களாகவே உழைப்பார்கள், அவர்களுக்கு பணமெல்லாம் எதிர்பார்க்க மாட்டார்கள் என்று வீரவசனம் வேண்டுமானால் அவர் பத்திரிகையில் வெளியிடலாம். ஆனால் யதார்த்த கலச்சூழல் அப்படி இல்லை. ஒவ்வொருவரும் 30 40 வயதிற்குள் இருப்பார்கள். விஜயின் ரசிகர்கள் ஒன்றுமே வருமானம் இல்லாமல் இவர்கள் தெருவாக இவருக்காக போவாரா? அதுவும் வெற்றி பெறும் இவர் முதலமைச்சராக வந்து விடுவார், அல்லது குறைந்தபட்சம் கூட்டணியில் இணைந்து அமைச்சர்கள் பதவியாவது நம்ம கட்சிக்காரங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற உத்தரவாதம் இருந்தால் கூட ஏதோ ஒரு முதலீடு மாதிரி உழைப்பை கொடுக்கலாம். ஆனால் இங்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அவரை யாரும் இணைத்துக் கொள்வார்களா என்று கூட தெரியவில்லை. முதிர்ச்சியற்ற நிபந்தனைகளை இன்றும் வைத்து கொண்டு இருக்கிறார். எதுவுமே வழியிலே நினைக்கிற பிஜேபி மாதிரி கட்சிகள் தான் இவரோட சேர முடியும். வேறு யாரும் சேர மாட்டாங்க. இவர் வைக்கிறதுக்கு வேணால் உங்களுக்கு ஒரு 10 தொகுதி தரேன்னு கேட்பாங்க. இந்த 10 தொகுதி எதுன்னு இவங்க கண்டுபிடிக்கிறதுக்கே பல வருஷம் ஆகும். ஏன்னா அந்த கணக்கு புள்ளிகள்னு பின்னாடி உட்காந்துருக்காங்களா, ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி, இவங்களுக்கெல்லாம் ஒரு கணக்கு போட்டு ஒரு புள்ளி விவரங்களை வச்சு ஒரு கணக்கு எடுப்பாங்க. இவர்கள் வெற்றி பெற்ற தேர்தல் வியூக வகுப்பாளர்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. தேர்தல் வெற்றி என்பது வேறு வகையில் வந்தது. இவர்கள் ஏதோ ஒரு அந்த பின்னாடி இருந்து அப்படி இப்படின்னு ஜிமிக்ஸ் காட்டுறவங்க. இந்த போன வீடியோவில் கூட இப்படி போட்டிருந்தேன். இப்போ அதெல்லாம் விட்டுருங்க. தேர்தல் செலவுக்கு யார் காசாக போகிறீங்க? யார்கிட்ட நாங்கள் காசு கேட்கணும்? இதுதான் விஜய் ரசிகர்களுடைய கேள்வி. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பதிவுகள் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.